ಸಾಕು. சில நேரத்துல ಸಮಯದಲ್ಲಿ நம்ம நினைக்கிற காரியங்கள் நமக்கு நடக்காது. ನಾವು ನೆನೆಸುವ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ நம்ம ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எதிர்பாராத தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ನಾವು ಎದುರು ನೋಡದ ಕೇಡುಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತವೆ. சில துக்கம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். ಕೆಲವು ದುಃಖಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಹಾಗೆ அந்த ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. துக்கத்தை விட்டு நம்மளால மேல எழும்பவே ಆ முடியாது. ದುಃಖವನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮಿಂದ ಮೇಲೆ ಎದ್ದೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நம்ம மைண்ட்ல அந்த துக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ಕುಳಿತುಕೊಂಡರೂ ಮಲಗಿಕೊಂಡರೂ ಆ ದುಃಖವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. சிலர் பேசின பேச்சுக்கள் நம்முடைய இருதயத்துக்கு துக்கமா இருக்கலாம். ಕೆಲವು ಜನಗಳ ಕೆಲವು ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ நம்ம ದುಃಖಕರವಾಗಿರಬಹುದು. வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில துக்கமா இருக்கலாம். ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் என்ன ದುಃಖಕರವಾಗಿರಬಹುದು. பாவம் பண்ண ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்கிறது என்கிற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ನಾನು ಏನನ್ನ ಮಾಡಿದನು, ಯಾಕೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಈ ದುಃಖ ಎಂಬುದಾಗಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಮಾತ್ರ ಈಗ ஏன் ನಡೆಯುತ್ತದೆ, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ನನಗೆ ಮಾತ್ರ ಈಗ ನಡೆಯುತ್ತದೆ. இந்த துக்கம் ಈ ದುಃಖವು உன்னை கீழே உட்கார வச்சிரும். ನಿನ್ನನ್ನ ಕೆಳಗೆ ಕುಳ್ಳರಿಸಿ அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நீ எந்த மட்டும் இந்த துக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருப்ப, ನೀನು ಎಷ್ಟರವರೆಗೂ ದುಃಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವೆ, நீ எழும்பு, ನೀನು ಎದ್ದೇಳು, நான் உனக்கு ஒரு ஆனந்த தைலத்தை வச்சிருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಆನಂದ ತೈಲವನ್ನು நான் உனக்கு ஒரு ஆனந்த தைலத்தை வச்சிருக்கிறேன். ಒಂದು ಆನಂದ ತೈಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இது நடக்கல, அது நடக்கல, அது அப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது என்று சொல்லி நீ துக்கத்தோட உட்கார்ந்து இருக்க தேவையில்லை. உங்க அப்பா ஏசப்பா, நீ ஆராதிக்கிற பரம தகப்பன் உனக்காக ஒரு பரம ஆனந்த தைலத்தை வச்சிருக்கிறார். கமான், எழும்பு, உனக்குரிய பரம ஆனந்த தைலம் இயேசுவின் இடத்துல உண்டு. ನಿನಗೆ ಬೇಕಾದಂತ ಆನಂದ ತೈಲವು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿದೆ. ಎದ್ದು ಹೊರಡು.